அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டுங்க. வாங்க ட்ரை கேபேஜ் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், டேஸ்டியாக நல்லா சூப்பராக ஒரு கேபேஜ் மஞ்சூரியன். நான் 500 கிராம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 600 கிராம் எடுத்து வந்திருக்கு. ஸோ அதை இதெல்லாம் பிரித்து நல்லா 2 முறை கழுவி துருவி எடுத்து வச்சுக்கேன். நான் வந்து சாப்பரில் போட்டு துருவி வச்சுருக்கேன். நீங்கள் ஃபைன் சாப் பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க. அது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. ஸோ அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடியை போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு இதில் நான் சொல்கிற அளவை விட உங்களுக்கு காரம் எப்படி இருக்குமோ, உப்பு எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ நிறைய இருக்கிறதுனால இதை நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாக போடுவீங்க இல்லையா, கம்மியாக ஒரு 200 கிராம்லேருந்து கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். ஸோ அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு, அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து நல்லா கட் பண்ணி ஃபைன் சாப் கட் பண்ணி போடுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்று நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் நீங்களே டேஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, எது கம்மியாக இருக்குது, எது ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இது நல்லா இதில் நான் சாப்பரில் போட்டதுனால நல்லா பொடிசாக நல்லா வந்துடுச்சு. கட் பண்ணியும் போடலாம். எனக்கு உப்பு கம்மியாக இருந்ததுனால திரும்ப நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியது தான். சில உப்பெல்லாம் வந்து அதிகமாக இது காரத்தன்மை இருக்கும், சில இதெல்லாம் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மாற்றி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டு சேர்த்து உருண்டை மாதிரி பிடிச்சி, இது கொஞ்சம் வேலை தாங்க, ஆனால் செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வேலைக்கெல்லாம் நம்மளாம் அழுத்துக்கிற ஆள் இல்லை இல்லையா, பசங்களுக்காக தானே செய்வோம். ஸோ நம்ம அதை செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோம்னா, அப்போ கூட அவங்களாம் பசங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்க. நம்ம தான் கேட்கணும். எப்படிங்க இருக்குது, எப்படிடா இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்போ தான் நல்லா இருக்குன்னுவாங்க. ஸோ நம்ம எப்பவுமே செஞ்சு கொடுத்துட்டே இருப்போம், அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். பாருங்கள், ரவுண்டாக பிடிச்சி நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எழுந்த சின்ன சைஸ் இருந்தாலும் சரி, பெரிய சைஸ் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்து அதை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா காய விடுங்க. காஞ்சிடுச்சான்னு பார்க்குறதுக்கு சும்மா கொஞ்சம் ஒரு பிட்டு எடுத்து போட்டு பாருங்கள். அது இப்போ தான் மேலே வருது, வர வேணாமான்னு சொல்லிட்டு வருது. ஸோ நான் எடுத்து அந்த உருண்டைங்களை போடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கேபேஜும் உப்பு மிளகாத்தூள் போட்டு பிசைறீங்கல்ல, அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுதுன்னா அந்த தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. எனக்கு வந்து நான் வந்து நல்லா காய வச்சு ஆற வச்சு நான் போட்டிருக்கேன். அதனால் நான் புளியலை, இல்லைன்னா அதை காமிச்சிருப்பேன். அப்போயுமே எனக்கு லாஸ்ட்டில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நல்லா புளிஞ்சு அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. நல்லா சூடான நிலையில் இந்த உருண்டைங்களை போட்டுட்டு அது வேகிற வரைக்கும் ஸ்லோவில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஹையில் வச்சு காய வச்சுட்டு ஸ்லோவில் வச்சுட்டு பொரிச்சு எடுக்கணும். நீங்கள் அந்த தண்ணி எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், புளிஞ்சு எடுக்கணும். சில பேர்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி பக்குவம் மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு போட்டு அதை மேக்கப் பண்ணிப்பாங்க. சில பேருக்கு அது தெரியல. உங்களுக்கு பிசையும் போதே தெரியும் அந்த நீர் விடுறோம். அதெல்லாம் தான் நான் இதில் வெங்காயம் போடலை. வெங்காயம் போட்டோன்னா இன்னும் நிறைய நீர் விடும், அதில் தண்ணி விடும். ஸோ நிறைய பேர் வெங்காயம் போட்டும் செய்வாங்க. நான் வெங்காயம் போடலை. தண்ணி நிறைய விட்டுச்சுன்னா அதை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி இதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணலாம். அது புளியாமல் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எண்ணெயில் விட்டிங்கன்னா, உருண்டை பிடிச்சி விட்டிங்கன்னா அது அப்படியே உடையும். எனக்கும் இப்போ வந்து ஒரு 6 பீஸ் கிட்ட அந்த மாதிரி இதுவாகிடுச்சு. நான் பாருங்க பொரிஞ்சு எடுத்துருக்கேன். இதை இன்னும் கூட சோப்பாக கூட பொரித்து எடுக்கலாம். நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். அது போய் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம், மைதா மாவு போட்டிருக்கோம் இல்லையா, கீழே போய் ஒட்டிக்குது அது. அதனால் வந்து ஃபோக் வச்சு நான் லைட்டாக அப்படியே எடுத்து விட்றேன். மேலே வாடான்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் எடுத்து விட்றேன். கீழே போய் கம்முன்னு உட்காந்துருவான்றதுக்காக. ஸோ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. தனியாக ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ஒரு 6 பீஸ் கிட்ட உடஞ்சிருச்சிங்க. ஸோ தனியாக ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம அந்த
கிரேவி செய்வோம் இல்லையா, அந்த மஞ்சூரியனுக்கு ஏற்ற மாதிரி அதில் போடணும், அதில் மிக்ஸ் பண்ணணும். ஸோ தனியாக எடுத்து கரைச்சி வச்சுருங்க. ஒரு கடாயை எடுத்து நம்ம பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து நான் இதில் சேர்த்துக்கிறேன், கடாயில் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடானதும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சில்லி சாஸ் போட போகிறோம், ரெட் சில்லி சாஸ் போட போகிறோம், அண்டு க்ரீன் சில்லி சாஸ் போட போகிறோம், மிளகாத்தூள் போட போகிறோம். ஸோ இவ்வளவும் காரம் இருக்குது, அதனால் நீங்கள் பார்த்து போடுங்க. நான் 1 தான் போட்டிருக்கேன். அதோட இஞ்சியும் கொஞ்சம் சின்னதாக நறுக்கி, இஞ்சி பூண்டு போடாமல் இஞ்சியை நறுக்கி போடுங்க. இஞ்சி டேஸ்ட் அது கடிக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த மஞ்சூரியன் சாப்பிடும்போது நீங்கள் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி டேஸ்ட் வரும் இதில். ஸோ நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை நல்லா கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ப்ரௌனிஷாக வதக்கணும்னு இல்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிட்டு இதோட நாங்கள் ஒரு அரை தாங்க எடுத்திருக்கேன். கேப்சிகம், பெரிய கேப்சிகம் வந்தது. ஸோ அரை கேப்சிகம் எடுத்து அதை உங்களுக்கு சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் சரி, நீல வாக்கில் கட் பண்ணி போட்டாலும் சரி. ரொம்ப குக் பண்ணிடாதீங்க கேப்சிகம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த மஞ்சூரியனுக்கு. ஸோ அதை ஓரளவுக்கு இந்த பாருங்கள், சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கேன் மிளகாத்தூள், ரொம்ப போட வேணாம். ஏன்னா பச்சை மிளகாத்தூள், ரெட் சில்லி சாஸு, க்ரீன் சில்லி சாஸுன்னு எல்லாத்தையும் போடுறோம். பசங்க சாப்பிட மாட்டாங்க, காரம் அதிகமாகிடும். அப்படி உங்களுக்கு காரம் அதிகம் அப்படின்னுச்சுன்னா கொஞ்சம் லாஸ்ட்டாக சுகர் சேர்த்துக்குங்க, பசங்க அது அப்படி சாப்பிடுவாங்கன்னா. ஸோ இதுக்கு இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி, இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பும் காரமும் நமக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும், ஒவ்வொருத்தர் அளவை பொறுத்து தான். இப்போ நான் சமைச்சு காட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு கேபேஜ் வந்துருச்சு, அதனால் நிறைய செஞ்சுருக்கேன். நீங்கள் கம்மியாக எடுத்து கூட ஒரு 5 உருண்டை 7 உருண்டை அந்த மாதிரி செய்கிற மாதிரி கூட நீங்கள் தான். இதோ கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் எடுத்து ஊற்றிட்டேன். அது டக்குன்னு தண்ணியை இழுத்துரும் கார்ன்ஃப்ளவர் மாவு. ஸோ எல்லாமே இது 2 நிமிஷம் வதக்குங்க போதும், ரொம்ப வதக்க வேணாம் சரிங்களா. இதோட சோயா சாஸு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில். சோயா சாஸு, சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, ரெட் சில்லி சாஸு எல்லாத்தையும் பக்கத்தில் எடுத்து டக்குன்னு எடுத்து ஊற்றலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். சில்லி சாஸ் இது ஒரு 3/4 ஸ்பூனுக்கு ஊற்றுங்க. அதுமாரி டொமேட்டோ சாஸ், இது ரெட் சில்லி சாஸ், இது எல்லாத்தையும் ஒன்றா இருந்தால் டொமேட்டோ சாஸ் மட்டும் போடுங்க, ரெட் சில்லி சாஸ் போடணுன்னு இல்லை. என்கிட்ட போட்டிருக்கேன். ஏன்னா அப்படியே வச்சுருந்து என்ன பண்ண போகிறோம், சரி இதை போட்டு பார்ப்போம், இதையும் போட்டுருவோம் அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன். டொமேட்டோ சாஸ் வச்சுருக்காங்க, அது போட வேணாம். அப்படின்னா இதை போட்டு நல்லா வருங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் போட்ட உடனே அந்த தண்ணி அப்படியே இழுத்துரும், ரொம்ப திக்னஸ் வந்துடும். இப்போ நீங்கள் செமி கிரேவியாக செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கூட பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயமும் கேப்சிகம் இந்த அளவு போதும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போடுறீங்க இல்லையா, இதெல்லாம் இந்த கூட ஏற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் விடும்போது இதுலேயும் தண்ணி ஜாஸ்தியாக ஏற்றுக்குங்க. செமி கிரேவியாக வருது. நான் ட்ரை தான் செய்கிறேன், நான் ட்ரை மஞ்சூரியன் செய்கிறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டு சீக்கிரமாக தண்ணி இழுத்துடுச்சு. பார்க்க நல்லா இருக்குது இந்த கிரேவியே. இதில் ரொம்ப நேரம் காட்டுற மாதிரி இருக்குது, 2 நிமிஷம் போதுங்க. நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த உருண்டைங்களை இதில் போட்டுட்டு அப்படியே 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம், இதுக்கு 5 நிமிஷம் பாருங்கள். ரவுண்டாக போடுற மாதிரி போட்டு நான் அப்படியே எப்படி உங்களை ட்விஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே கோண முனையாக போட்டு அதை ரவுண்டாக போட்டு கொண்டு வந்துடுவேன். சும்மா வீட்டில் இருக்கும்போது ஈவினிங் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பசங்க தான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். பேரண்ட்ஸ்க்கு பசங்களுக்கு சாப்பாடு விட்டுறது தான் பெரிய வேலை. ஸோ பசங்க சாப்பிட்டுச்சுன்னா நமக்கு திருப்தி, அந்த பெரிய வேலையை முடித்த மாதிரி இருக்கும். ஸோ அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈவினிங்கில் இதில் கொஞ்சம் ஸ்வீட் சர்க்கரை போட்டுக்கோங்க. அதுங்க விரும்பி சாப்பிடும், காரமாக இருக்குன்றது இல்லாமல். இதில் சாஸ்லாம் போடுறதுனால மேலே தனியாக வேறு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு சாஸையும் போட்டு இந்த மஞ்சூரியனும் கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. சாஸை தொட்டு இல்லை மைனஸ் இருந்தால் மைனஸ் கூட இருந்தால் கூட பக்கத்தில் வச்சுங்க. நான் கொஞ்சம் இதோட கொத்தமல்லி தலையும் ஸ்ப்ரிங் ஆனியன் அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி, வெங்காயத்தாள் அது சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். பார்க்க நல்லாயிருக்கு.
பாருங்கள் ஒரே கருப்பு குழந்தை மாதிரி இருக்கலாம், ஆனால் கருப்பாக இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.